ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி சூப்பராக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு ஏலக்காய், லவங்கப்பூ, பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் இதில் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் முக்கியமாக வேணும்னாலும் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டுக்கலாம். கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு இந்த டைமில் என்னென்ன தூள் வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அதில் கறி மசாலா தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பிரியாணி பவுடர், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் அரிசி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.